ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா டுடே ஃபெயிலியர். என்னன்னு கேக்குறீங்களா? காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து ஓடு ஓடுன்னு ஓடு ஜாக்கிங் ஓடி, சரிடா அப்ப நம்ம போய் ஜிம்ல சேர்ந்து எப்படி நான் உடம்ப குறைச்சலான்னு பிளான் பண்ணி தம்பியை கிட்ட கேட்டு தம்பி போற ஜிம்ல சேர்ந்துக்கலான்னு தம்பியை கூட்டிட்டு ஜிம்மு வாசல்ல போய் நின்னா ஜிம்மு மூடி இருக்கு. என்னடா இது ஜிம்மு மூடி இருக்கு, நம்ம வந்த நேரம்னு பார்த்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கேட்டா அந்த ஜிம் மாஸ்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண வந்த ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சு அந்த பிள்ளைய மிரட்டி அந்த பிள்ளைகிட்ட இருந்து காசு பறிச்சு அந்த புள்ள போய் அவன் ஹஸ்பண்ட சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி அவர் போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஃபெயிலியர் 2. சரிடா வீட்டுக்கு கிளம்பி வீட்டு வேலையை தான் பார்க்கலாம் வந்து பசங்களை எழுப்பி விட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளப்ப வச்சு அவங்களுக்கு டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ணி கட்டி எடுத்து கடற்கடன்னு அவங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடலான்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல. நானும் சுத்தி முத்தி தேடி பார்த்தேன், என்ன பண்றது எனக்கு தெரியல. சரிடா நம்ம வீட்டு பக்கத்துல தான் மெக்கானிக் அண்ணா இருக்காரு, சரி மெக்கானிக் என்ன பார்க்கலான்னு போனா தலைவர் எப்பவுமே 8 மணிக்கு வந்துடுறவரு இன்னைக்கு வரலையா. கேட்டா அவருக்கு உடம்பு சரியில்லையாமா. என்னடா இது கால கொடுமைன்ட்டு பார்த்து சரி இங்க பக்கத்துல தானே இருக்கு, நம்ம ஓலா புக் பண்ணி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓலா புக் பண்ணா ஓலாவும் கிடைக்கல. சரிடா நம்மளுக்கு இன்னைக்கு தலைவீதி கால்நடை தான் போல இருக்குன்னு இவங்களை வலிச்சுட்டு தரத்தன்னு வலிச்சுட்டு ஸ்கூலுக்கு எடுத்து போய் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்தேன்னா முடிஞ்சது என் சோலி. டோட்டலா பேட்டரி டவுன். சரிடா டவுன் ஆன பேட்டரிலாம் சார்ஜ் பண்ணிட்டு மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் வாங்கிட்டு வரலான்ட்டு மார்க்கெட் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பலான்னு பார்த்தா நெட்வொர்க் டவுனு. அந்த கடைக்காரர் என்னமோ என்னை மேலேங்கிலையும் பாக்குறாரு. அந்த கடைக்கார மைண்ட் வயசு எனக்கு தெளிவா கேக்குது, இந்த பிள்ளை பொருள் வாங்கதான் வந்துச்சா இல்ல திருட வந்துச்சான்னு. சரி அந்த கடைக்காரன் கிட்டே அண்ணா அந்த பொருள் எல்லாம் இங்க வைங்க, நான் போய் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏடிஎம் பக்கம் போனா அங்கதான் பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருக்குது. என்னன்னு பாக்குறீங்களா? ஏடிஎம் கார்டையும் உள்ள போட்டு பின் நம்பரை போட்டு என்ட்ரி கொடுத்தா நல்லா சவுண்டெல்லாம் நல்லா தான் கேட்டுச்சு. சரிடா பணம் வருதுன்னு ஆவல கீழே பார்த்தா பணத்தை காணும், செல்லுல மெசேஜ் மட்டும் தான் வந்துச்சு, உங்க அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என்னடா இது எனக்கு சோதனைன்ட்டு முத்தி தேடி பார்த்தா காசே காணும். என்னன்னு ஒண்ணும் புரியாம நானும் போய் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன். அங்க பார்த்தா என்ன மாதிரியே 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்ன நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அமௌண்டே வரலன்னு சொல்லி கேட்டா எங்களுக்கும் அப்படிதாம்மா இருக்குதுன்னாங்க. 3 பேரும் தலைப்பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் ஒரு ஆள் வடக்க மாதிரி உள்ள போய் ஏடிஎம் குள்ள போயிட்டு அவன் கீழே ஏதோ பண்ணி அந்த அமௌண்ட் எடுக்கிறான். என்னடா இவன் அங்கிருந்து பணம் எடுக்கிறான்னு பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த அண்ணங்க போட்டு அந்த ஆளை போட்டு மொத்துனதுக்கு அப்புறம் சொல்லுது, தலைவர் நல்ல ஐஜெக் திருடம் போல இருக்குது, ஏடிஎம் காசுல இருந்து பணம் வெளியே வராம அப்படியே உள்ள எங்க ஸ்டே ஆயிட்டு ஒரு சாவி போட்டு அந்த பணத்தை ஆட்டையை போட்டுருக்கிறாரு. அவனை நல்லா வச்சு செஞ்சுட்டு போலீஸ்காரன் போன் பண்ணி வர வச்சு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு திருப்பி எங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி என்னங்க ஒரு 2000 போடுங்கன்னு சொல்லி போட சொல்லி வேற ஏடிஎம் போய் அந்த பணத்தை எடுத்து அந்த பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. சரி பசங்களுக்கு டிஃபன் தான் கொடுப்பேன், பசங்களை கூப்பிட்டு டிஃபன் கொடுக்கலான்னு சொல்லி கேட்டா மம்மி நீ எப்ப பார்த்தாலும் இன்னும் இட்லி தோசை தரேன்னு சொல்லிட்டு அவளுங்க ஒரு அலப்பற எனக்கு எதனா ஆர்டர் பண்ணி கொடுன்னாங்க. சரிடா நம்ம எப்பவும் போல நம்ம தேடும் போது இன்னைக்கு கேஎஃப்சில வெனஸ்டே ஆஃபர் போட்டிருந்தான். பரவாயில்லடா நல்ல ஆஃபர் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா நம்ம அக்கௌண்ட்ல அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகல. சரிடா எங்க வீட்டுக்காரர் போன் பண்ணி அது கேட்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு போன் பண்ணா இன்னைக்கு இருந்த காசு தானே உனக்கு அமுச்சு விட்டேன், இருக்கிற காசு தண்டல் கட்டிட்டேன், போனவன் டொப்புன்னு கட் பண்ணிட்டாரு. வழக்கம் போல பிரியாவுக்கு இன்னைக்கு இட்லி தோசை தானே அப்படின்னு நினைச்சிட்டு ஆளுக்கு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்தாச்சு. என்னோட ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலயாவது நான் சக்சஸ் ஆகிறேன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.